Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நூடுல்ஸ்ல கட்லெட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. pan ஹீட் ஆனதும் ஆயில் ஊத்திக்கோங்க. அடுத்து ginger and garlic நான் துருவி ஆட் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட பேஸ்ட் இருந்தா அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா நான் சின்னதா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நான் இதல தேவையான அளவுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதல என்னென்ன மசாலா ஆட் பண்ணிருக்கேன்னா கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாய் தூள், மேகி மசாலா. இந்த 4 பவுடர் தான் நான் ஆட் பண்ணிருக்கேன். வேற எந்த பவுடருமே ஆட் பண்ணல. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அடுத்ததா இதல உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மேகி நமக்கு வேகுற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நீங்க எவ்வளவு மேகி எடுக்கறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரே ஒரு சின்ன பாக்கெட் மேகி மட்டும் தான் எடுத்துர்க்கேன். அதனால நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மேகி நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த மேகி ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம விட்டுறலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்லெட் செய்ய ஈஸியாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் இப்போ இதில் 6லேருந்து 7 உருளைக்கிழங்க தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பெரிய பீசஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கட்லெட் செய்ய ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச உருளைக்கிழங்க மேகியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மேகி உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது, மேகி உடஞ்சிரும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மேகி உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்யறதுக்கு தேவையான ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இது உருண்டை பிடிக்கும்போது கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது கையில் ஒட்டாமல் வரும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த மாதிரி செய்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச கட்லெட்டை இந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம்.
அடுத்ததாக இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஆயிலில் ஃப்ரை பண்ண கிளிப் மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த பிக் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.